இன்றைய வாசகங்கள் முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகம். குடும்பம் என்ற உறவிலே கணவன், மனைவி, பெற்றோர் என்ற பொறுப்பிலே அவர்களுடைய அன்பின் முக்கியத்துவம் இதை பற்றி தெரிவிக்கிறது. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுளுடைய திட்டம் அப்படி இருந்தது என்பதை முதல் வாசகம் தெரிவிக்கிறது. இயேசுவும் இந்த குடும்ப உறவின் புனித தன்மையை உறுதிப்படுத்தி அது எவ்வளவு முக்கியம், அங்கே விவாகரத்து பல நேரங்களிலே குடும்பத்தை சீரழிக்கிறது என்பதை தெரிந்தே இயேசு இதை உறுதிப்படுத்துகிறார். குடும்ப உறவுதான் முக்கியம் என்று. இரண்டு மனிதர்கள் சேர்ந்து வாழுகின்ற பொழுது, அதிலும் ஆண் பெண் என்று இருக்கிற பொழுது நிறைந்த வேறுபாடுகள் உண்டு. நீங்கள் இருவரல்லர் ஒரே உடல் என்று இயேசு சொல்கிற பொழுது, உடல் உள்ளம் எல்லாமே சேர்ந்து ஒற்றுமையாக ஒருமுகப்படுத்தப்பட்டு அங்கே வாழப்பட வேண்டும். வேறுபாடுகள் கட்டாயம் நிறைய உண்டு. இரண்டு பேர் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு ஒருவர் மற்றவரைக்காக விட்டு கொடுத்து வாழ்வது ரொம்ப கடினம்தான். அதுவும் இந்த உலகிலே தனி மனித சுதந்திரம், தனி மனிதர்களுடைய விருப்பம் இதெல்லாம் முக்கியம் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்திலே பெற்றோர் கணவன் மனைவி என்ற அந்த புனித உறவிலே வாழ்கின்றவர்களை பாராட்ட வேண்டும். ஜெபிப்போம். ஒன்று, மனிதருடைய அன்பின் முழுமை அதிலே கிடைக்கிறது. இரண்டாவது, எதிர்காலம். நல்ல குழந்தைகள், அந்த குழந்தைகள் சிறந்த மனிதர்களாக பிற்காலத்தில் உருவாக வேண்டும் என்றால் குடும்பம் என்ற அந்த கூட்டமைப்பு, அந்த கூடு, அந்த அடித்தளம் நன்றாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கும் திருச்சபைக்கும் இடையே உள்ள உறவு குடும்பத்திலே, திருமணத்திலே அந்த உறவு புனிதமாகிறது, வளர்த்தெடுக்கப்படுகிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்விலே இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு மேலை நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளிலே பல பேர் திருமணமே செய்து கொள்வதில்லை. திருமணம் செய்து கொண்டாலும் அவர்கள் முறைப்படி திருச்சபையிலே திருமணம் செய்து கொள்வதில்லை. சேர்ந்து வாழ்கிறார்கள், விருப்பப்படுகின்ற பொழுது பிரிந்து கொள்கிறார்கள். அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கிறது. இதில் பாதிக்கப்படுவது எதிர்காலம், குழந்தைகள் தான். எனவே யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்களுக்காக நன்றி சொல்வோம். குடும்பத்திலே கணவன் மனைவியாக வாழுகின்ற யாரெல்லாம் நமக்கு தெரியுமோ அவர்களுக்கெல்லாம் ஜெபிப்போம். கடவுளுடைய அருள் அவர்கள் அன்பிலே வாழ உதவியாக இருக்கட்டும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.